சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். குறிப்பா நம்ம ஒவ்வொரு 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த அவர்களுக்கான கல்விக்கான துறை என்ன அப்படிங்கறத நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்கள் குழந்தைகள் படிப்பில் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக, நீண்ட நாள் கல்வி அப்படிங்கிறது இல்லாம பழனி தண்டாயுதபாணி தரிசனம்ங்கிறது இவங்களுக்கு சிறப்பு. இதுல போகர் சன்னதி. மிதுனம் லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு மனமாற்றங்கிறது இருக்கும். டபுள் மைண்டுன்னு சொல்லுவோம். ஒரு 20 நிமிடமாக அந்த இடத்துல இருந்துட்டு வந்தாலே நம்ம என்னமோ ஒன்று லாக் ஆகிருக்கோம், பெருசாக நமக்கு தான் வந்திருக்குங்கிற ஒரு தன்மை இந்த கடக லக்னத்துக்காக இருக்கும். இவங்க டைரெக்டாக யார்கிட்ட போனோன்னா, சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஒரு கலக்கம், ஒரு தயக்கம்ங்கிறது படிப்பில் இருந்துகிட்டே இருக்கும். சிவபெருமானுக்கே உபதேசம் செய்த இடம். என் குழந்தை படிக்க மாட்டேங்கிறா, அவங்களுக்கு கன்னியா லக்னம் தான் இப்போ போயின்னு இருக்குதுன்னா, தயவு செய்து சஷ்டி அன்னைக்கு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, 6 தீபத்தை போடுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த யார் துலார் ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குழந்தை பிறக்கல, கடன் இருக்குது, நோய் இருக்குது, நொடி இருக்குது, நீங்கள் தயவு செய்து லக்ஷ்மி ரிஷபராசி, கன்னியா ராசி, மகர ராசி, இவங்க 3 பேருமே 1க்கு 10 தடவை யோசித்து தான் இந்த கல்விங்கிறத எடுக்கணும். இல்லை உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா, படிப்பிற்கு அப்படின்னா தாராளமாக நெய் தீபம் போடுவது சிறப்பு. வேலைக்காக அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம். படிக்கிற குழந்தைகளுக்கு போடும்போது ஐயோ அவங்க படிக்கவே மாட்டாங்க, கும்ப லக்னக்காரங்க பிடிச்சு தள்ளி வச்சு படிக்க வைக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகள் மேக்ஸிமம் கையில் இந்த பச்சை கயிறு. நான் நல்லா இருந்தால் தான் எனக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்னா நான் யாரை கும்பிடணும்னா அந்த ஆனந்த சைன பெருமாளை. இந்த மீன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு பிரபல ஏஎல்பி ஜோதிடர், ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் உமா வெங்கட் அம்மா அவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது. வர்றவங்க அடுத்து என்ன துறையை தேர்ந்தெடுக்கணும், இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்கும். அதே நேரத்தில் சில தெளிவான முடிவுகளோடையும் சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு என்ன பண்ணணும், இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி டைலமால இருப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வழிகாட்டலாம் தான் இந்த காணொலி அமைய இருக்கு மேம். குறிப்பாக நம்ம ஒவ்வொரு 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த அவர்களுக்கான கல்விக்கான துறை என்ன அப்படிங்கிறத நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். கண்டிப்பாக. மேஷ ராசிக்கார குழந்தைங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கல்வி எந்த துறை சார்ந்திருக்கணும், உயர்கல்வி எந்த துறை சார்ந்திருக்கணும்? இன்னைக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு படிப்பை பற்றி எல்லாருமே ஒரு குறிக்கோள் இல்லாத பயணமாகத்தான் இருக்கிறாங்க. என் குழந்தை இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாங்க. நான் அந்த குழந்தைக்கு இன்ஜினியரிங் பிடிச்சிருக்குமானா அது பிடிக்காது. டக்குன்னு ஏதாட்டி ஒரு கல்வி படித்து வேலைக்கு போகணும், இல்லைன்னா அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீங்கள் கேட்டதுனால அந்த மேஷ ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது எளிமையாக படிக்கக்கூடிய கல்வி. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இல்லாமல் டக்குன்னு ஒரு 2 வருஷம் படித்தோம், அதுக்கப்புறம் அதுக்கு வேலைக்கு போனோம் அப்படிங்கிற டயலாமும் அந்த குழந்தைகளுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அது சார்ந்த கல்விகள் அவங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு நீண்ட காலம் எதிர்காலத்திலையும் அவங்களுக்கு பயன்படும் விதமாக அப்படிங்கிறது இருக்குது. ஏன் இந்த எதிர்காலத்தும் பயன்படுமானா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படித்த படிப்புக்கு வேலையே இருக்காது. அவங்க படிக்கிறது ஒன்று, வேலை பார்க்குறது ஒன்று. இன்றைக்கி 100ல் 99 பேர், 90 பேர்னு வச்சுக்கலாம். 90 பேரில் நான் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், ஆனால் அதற்கு எதிர்மாறான வேலை தான் எனக்கு கிடைக்கிது. அப்போ படித்த படிப்புக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% பேருக்கு மட்டும்தான் அது கிடைக்குது. மீதி எல்லாருமே கிடைத்த வேலை இல்லைன்னா வாய்ப்பு என்னவோ அதை அவங்க வரமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ மேஷ ராசிக்காரர்கள் குழந்தைகள் படிப்பில் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக, நீண்ட நாள் கல்வி அப்படிங்கிறது இல்லாமல் குறுகிய கால கல்விகள் எதுவோ அதை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது பயன் கொடுக்குமானா கண்டிப்பாக பலன் அளிக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக. எந்த துறை சார்ந்து இவங்க படிக்கணும்? இவங்க டெக்னிக்கல் சம்மந்தமாக எது வேணால் படிக்கலாம். இப்போ டிப்ளமோ படிக்கிறேன், ஆட்டோமொபைல் படிக்கிறேன் அப்படிங்கிறது இவங்க படிக்கலாம், ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த 1 வருஷ கோர்ஸு 2 வருஷ கோர்ஸு எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு படிக்கலாமானா இது அவங்களுக்கு பலன் கொடுக்கும். எதிர்காலத்திலையும் இவங்களுக்கு ஒரு தனித்திறமை அப்படிங்கிறது இந்த கல்வித்துறை சார்ந்ததில் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு தெய்வத்தை அல்லது ஏதாவது ஒரு பரிகாரம், ஏதாவது ஒரு கோயில் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நினச்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரினா அவங்க இதுக்கான விடையை தேடி எங்கே பயணிக்கணும்? இப்போ இந்த மேஷ லக்னக்காரங்க குழந்தைகள் படிப்பை பற்றி ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட் இவங்களுக்கு இருந்ததுன்னா
பழனி கோவிலுக்கு, பழனி தண்டாயுதபாணி தரிசனம்ங்கிறது இவங்களுக்கு சிறப்பு. இதில் வந்து போகர் சன்னதி வழிபாடுங்கிறது இவங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை. இல்லைனா என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் படிக்க போனேன், எங்கள் அப்பா இந்த கல்வியை தேர்ந்தெடுக்க சொன்னார், அதனால் நான் படித்தேன், இல்லைனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அது எனக்கு சரியான பாதையா, இல்லைனா இந்த வழியில் நான் போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த குழந்தைகளை பழனி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லைனா அவங்க எடுத்த கல்விங்கிறது திருப்தி அப்படிங்கிறது உணரக்கூடிய தன்மை அந்த இருவருடைய சன்னதியில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு கல்வி அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்தது வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்க என்ன மாதிரியான வேலைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட வேலை இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கல்வின்னு இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்களுடைய வேலையோட அமைப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லக்னத்தை மாற்றி பார்க்கக்கூடிய முறை நமக்கு இருக்கும். அப்போ இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம்ங்கிறது இருக்குது. அந்த ரிஷப லக்னமாக இவங்களுக்கு வரக்கும்போது கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது இருக்குது. இல்லைனா வெளியூர் வேலை, வெளிநாடு வேலை, சிலர் ஃபாரினுக்கு போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குமானா அதை இருக்கும். இதை அவங்க பயன்படுத்திக்கலாமானா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம மேஷ லக்னக்காரர்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பு என்ன, கல்வி, உயர்கல்வி என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து ரிஷப ராசிக்காரர்கள் அல்லது ரிஷப லக்னக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கல்வி அல்லது துறை அப்படின்னா அவங்க எதை தேர்வு செய்யணும்? ரிஷப லக்னக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் படிப்பை வந்து அவங்கள்ட்ட ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம என்ன சொல்லுவோன்னா ஒரு இன்ஜினியரிங் போங்கன்னு சொல்லுவோம். அவங்க பார்த்திங்கன்னா சயின்ஸு சம்மந்தமாக, இல்லைனா மேக்ஸு சம்மந்தமாக, ஆடிட்டிங் சம்மந்தமாக அப்படிங்கிறது போவாங்க. இந்த 2 வழிகளில் அவங்க பயணம் பண்ணுவாங்களான்னா பயணம் பண்ணுவாங்க. ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்து அதை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு வேறு ஒரு கல்வி தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை ஒரே சிறப்பு இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்குன்னு சொல்லலாம். அது தனித்துவம் அப்படிங்கிறது மட்டும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எப்போதுமே இந்த கல்வியில் ஒரு ஆசிலேஷன் மைண்டுங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு. ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு 1க்கும் 6க்கும் அதிபதி சுக்கிரன்கிறதுனால அவங்களுடைய பிரச்சனைக்கு காரகம் அவங்களே சொல்லலாம். படிப்பு நல்லா இருக்குமானா படிப்பு நல்லா இருக்கும், ஆனால் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி சரிதானா, ஒன்று நான் ஸ்கூலை மாற்றுவேன். இப்போ அக்ஷய லக்னம் ரிஷப லக்னமாக யாருக்கு இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் குழந்தைகள் படிப்பை மாற்றுவாங்க, ஸ்கூலை மாற்றுவாங்க, காலேஜை மாற்றுவாங்க, டியூஷனை கூட மாற்றுவாங்க. இந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், இப்போ பெரியவங்களானாலும் சரி வருமானத்தை மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா இருக்கும். இது அவங்களுடைய கிரகங்கள், அந்த ரிஷப லக்னத்துக்குரிய ஒரு தனிச்சிறப்புன்னு சொல்லலாம். இருக்கிற இடத்த விட்டுட்டு பறக்கிற இடத்த தான் பிடிக்கணுங்கிற ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும். கல்வியில் மட்டும் இவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கவே முடியாது. கரெக்டான ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர் அப்படிங்கிறது போகலாம், இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங் எது வேணால் இவங்களை தேர்ந்தெடுக்க சொல்லலாம். சிறப்பான வழிகாட்டல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக இந்த ரிஷப லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த தேர்வுகள்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, இந்த அதாவது ஜேஇ, நீட், இந்த மாதிரியான தேர்வுகள்லாம் இவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும்? தற்போது ரிஷப லக்னக்காரங்க யார் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்க ஜாதகத்தில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது போட்டித் தேர்வு, அந்த கிரகம் அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. ஆனால் கோச்சாரத்தில் இவங்களுக்கு இது நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல், கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை செஞ்சுருந்தாங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். பணம் கொடுத்து படிப்பதை விட, இல்லைனா பணம் கொடுத்து படித்தா கூட அவங்களுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். பட் அவங்களுக்கு நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். வருகின்ற நவம்பருக்குள்ளே ரிஷப லக்னக்காரங்க எழுதின எக்ஸாம் அப்படிங்கிறது ரிசல்ட் வந்ததுன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதற்கு முன்னாடி அந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாங்கன்னு ஒரு தடவை பார்த்துட்டு இந்த பதில் சொல்கிறது நல்லாயிருக்கும். கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் அவங்க எழுதுகிற காம்படிட்டிவ் எக்ஸாம் கடந்த 2 வருஷத்தை விட இந்த வருஷம் கை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது ரிஷப லக்னக்காரங்களுக்கு இருக்குது. இவங்க என்ன மாதிரியான துறையை வந்து தேர்வு செய்யலாம்? இவங்க வந்து கொஞ்சம் இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்க கன்சல்டிங் மாதிரி அதை பண்ணிக்கலாம் எதிர்காலத்தில். இப்போ கிடையாது, எதிர்காலத்தில் அது செய்தாலே நல்லாயிருக்கும். சிங்கிளாக செய்யாமல் இந்த டைப் பண்ணி பண்ணுறது, கான்ட்ராக்ட் போட்டு பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கை கொடுக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் மட்டும் இந்த ரிஷப லக்னக்காரங்க அடுத்த 10 வருஷத்தில், இப்போ ஒரு குழந்தைக்கு 28 வயசு அப்படின்னா 38 வயசு வரைக்கும் ரிஷப லக்னக்காரங்க தொழில் தொடங்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல். அதுக்கப்புறம் ஆரம்பிப்பது அவர்கள் ஜாதகம் அனுசரித்து தான். தோராயமாக சொல்லணுன்னா ஒரு 10 வருஷ காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்காது, பக்குவம் இருக்காது, வேற ஒன்றும் கிடையாது. கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும், முயற்சியை மாற்றி பண்ணுவாங்க. அதனால் கால சூழ்நிலைகள் அவங்களுக்கு சரியாக அமையாது. அதனால் மட்டுமே
ரிஷப லக்னக்காரங்களுக்கு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, கன்சல்டன்சி சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது. யாரை கூடியாட்டி டைப் பண்ணி கான்ட்ராக்ட் போட்டு செய்கிற தொழில்கள்ங்கிறது சிறப்பாக இருக்கும், கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ரிஷப லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வழிபடக்கூடிய தெய்வம், செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன இந்த கல்வி சார்ந்து? ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து குருவாயூர் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு என்ன ஒரு தன்மையாக இருந்தாலும் சரி, நான் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று அவங்க வந்து போகக்கூடியது திருவண்ணாமலை, இல்லை அப்படின்னா குருவாயூர் போயிட்டு வந்தாலே அவங்களுக்குள்ள மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசிக்காரர்களுக்கான கல்வி வழிகாட்டல் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இந்த எழுதியிருக்கிற தேர்வாக இருக்கட்டும் அல்லது அந்த எக்ஸாம், இந்த நீட், இந்த ஜெய் எக்ஸாமாக இருக்கட்டும், இது எப்படியான பெறுபர்களை தர அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த மிதுன லக்னக்காரங்க நீட் எக்ஸாம் கரெக்டாக பண்ணாங்களான்னு ஒரு கேள்வி. ஏன்னா கோச்சாரத்தில் கேது பகவான் அவங்க 3ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை, ஒரு தாமதம், எப்படின்னா பின்னாடி இருந்து தள்ளினா தான் நான் போவேன்னு சொல்லுவோம் தெரியுமா சில குழந்தைகள், அந்த மாதிரி ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். படிக்கக்கூடிய தன்மை இருக்குதானா இருக்குது, கால சூழ்நிலைங்கிறது இவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி அப்படிங்கிறது மட்டும்தான். இவங்க யாராட்டி இந்த மெடிக்கல் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். ஆனால் அவங்க இதற்கு முன்னாடி செய்த செயல்கள் அப்படிங்கிறது, செய்ததோட பலன் அப்படிங்கிறது அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம். போட்டித் தேர்வுங்கிறத விட இப்போதைக்கு நல்லா இருக்குது, ஆனால் அவங்க முன்னாடி செய்ததோட பலன் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கும். கடந்த 2 வருஷமாகவே அந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு படிப்புன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மையாகத்தான் இருக்கும். திடீர்னு இப்போ கிரக மாற்றம்ங்கிறதுனால நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, எனக்கு அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய தன்மை இப்போ தான் எனக்கு கெப்பாசிட்டிங்கிறது வந்திருக்குது. இப்போ தான் நான் எக்ஸாம் என்ன எந்த மெத்தடில் கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வந்திருப்பேன். அப்போ இவங்களால அந்த எக்ஸாமை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது மட்டும்தான். கண்டிப்பாக இவங்களுடைய கல்வி, இவங்க ஒரு துறை எடுத்து படிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. இவங்களுக்கு வந்து வேலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இவங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் அரசு வேலைக்குண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது இவங்க பண்ணலாம். அது இவங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். சிலருக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும், அதுவுமே இவங்களுக்கு செய்யலாம், கை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுக்கு ரொம்பவே இதுதான் பொருத்தமான துறை அப்படின்னா என்ன? இல்லை, இவங்க வந்து ஒரு டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம். நீண்ட நாள கல்வின்னு சொல்லுவோம், ஆய்வு கல்வின்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் இவங்க வந்து முற்படலாம். இதற்கு தகுதியானவர்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தகுதியானவர்கள் இவர்களே அப்படிங்கிறத சொல்லலாம். இவங்க ஒரு மெடிக்கல் படிக்கிறேன், ஒரு ஜிஏ படிக்கிறேன் அப்படின்னா இவங்க தாராளமாக அதை படிக்கக்கூடிய காலமாகவே இருக்கும். எதிர்காலத்தில் அது அரசு சம்பந்தப்பட்டதாகவோ இல்லைனா நல்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்குண்டான தகுதியான கல்வியாக இந்த கல்விங்கிறது அமையும். நிச்சயமா. இவர்களுக்கான வழிபாடு பரிகாரங்கள் இந்த மாணவர்களுக்காக கல்விக்காக அப்படின்னா என்ன? இவங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இந்த ராமர் சேது பாலம் அப்படிங்கிறது சொல்லுவோம், அந்த கோடிக்கரைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஒரு மிதுனம் லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு மனமாற்றங்கிறது இருக்கும், டபுள் மைண்டுன்னு சொல்லுவோம். அந்த இதுலேருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே நல்ல ஒரு நிகழ்வுங்கிறது, ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது உணர முடியும். ஒரு 20 நிமிடமாக அந்த இடத்துல இருந்துட்டு வந்தாலே எங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ்ங்கிறது கிடைக்கும். கடக லக்னக்காரர்களுக்கான இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கான பெறுபேறுகள் அல்லது அவர்களுடைய கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கடக லக்னக்காரங்கள் தற்போது கல்வியை வந்து அவங்களா தேர்ந்தெடுக்கக்கூடாது, அப்பா கையிலையும் கல்வியை கொடுக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தந்தை வந்து படிப்பை முடிவு செய்வது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அம்மா வந்து படிப்பை முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அப்பா ஒரு காலேஜில் சீட்டு வாங்கி தரேன், நான் அதை படிப்பேன், என்னன்னா கண்டிப்பாக படிக்க மாட்டேன், பாதியில் விட்டுட்டு வரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மெடிக்கலுக்கு இவங்க ட்ரை பண்ணலாமான்னா ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு மெடிக்கல் பிடிக்கல, நான் வந்து இந்த இசிஜி எக்ஸ்ரே சம்மந்தப்பட்டது, லேப் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் படிக்கலாமான்னா சூப்பராக படிக்கலாம். இல்லைனா நான் மாற்று முறை மருத்துவம் அதை படிக்கலாமா அப்படின்னு பாரம்பரியம் சம்மந்தப்பட்ட மருத்துவம் படிக்கலாமான்னா படிக்கலாம். இப்போ புதிய விதமான கல்விகள் என்னெல்லாமோ அதெல்லாம் படிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு இருக்குமானா இருக்கும், அது அவங்களுக்கு கை கொடுக்குமானா கை கொடுக்கும்னு சொல்லலாம். இவர்களோட வேலை வாய்ப்பு, கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இவங்க வெளிநாட்டுக்கு தாராளமாக போகலாம். ஏன்னா சந்திரன் லக்னாதிபதி சந்திரன்கிறனால ஒரு இடத்துல கட்டி போட முடியாது, பயணம் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். உதாரணமாக இவங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிஞ்சு அவங்களுடைய லக்னம்ங்கிறது சிம்ம லக்னமாக மாறிடும். அப்போ சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் வந்து 12ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால பயணம் செய்யக்கூடிய தன்மை, வெளிநாட்டு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும்.
முற்படலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அல்லது இவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் இவங்களுடைய கல்விக்காக அப்படின்னா என்ன? இந்த கடக லக்னக்காரங்களுக்கு வந்து பரிகாரம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன், சமயபுர மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இவங்களுடைய மனம் வந்து இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதும் சரி, ஒரு 20 வயசு 40 வயசு 60 வயசானாலும் சரி, ஏதோ ஒரு குற்ற உணர்வு, ஏதோ ஒரு அடைப்பட்டிய நிலை, நம்ம என்னமோ ஒன்று லாக் ஆகிருக்கோம், பெருசாக நமக்கு தான் வந்திருக்குங்கிற ஒரு தன்மை இந்த கடக லக்னத்துக்காக இருக்கும். நீங்கள் கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகானாலும் சரி, இவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்குமானா இருக்கும். இவங்க டைரெக்டாக யார்கிட்ட போகணுன்னா அம்மன்கிட்ட தான் போகணும். சமயபுரம் மாரியம்மன் வழிபாடுங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு மாவிளக்கு தீபம் போட்டாலே இவங்களுக்குள்ள மாற்றங்கிறது இருக்கும். அந்த விளக்கும் நெய்யும் சர்க்கரையும் கலந்து போடக்கூடிய தீபம் இவங்க வாழ்க்கையில் ஒளியை தரும். நிறைய நண்பர்களுக்கு அது மாற்றத்தை கொடுத்துருக்குது. அடுத்து சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள், இவர்களுக்கான இந்த குறிப்பாக மாணவர்களுக்கான பலாபலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க வெளிநாட்டு கல்வி படிக்க விருப்பப்பட்டாங்கன்னா தாராளமாக போகலாம். நான் வந்து இங்கே படிக்கலை, உதாரணமாக நான் சென்னையில் இருக்கேன், பெங்களூரில் போய் படிக்கணுங்கிற ஒரு தன்மை இருக்கும். சீக்கிரமாக படிக்கணும், படிச்சுட்டே வேலை பார்க்கணும். அப்போ நான் வெளிநாட்டுக்கு போகலாமான்னா வெளிநாட்டுக்கும் போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. பப்ளிக் ரிலேட்டடாக படிக்கக்கூடிய கல்விகள் இவங்களுக்கு கை கொடுக்குமானா கொடுக்கும். அதுமாரி சிலர் வந்து படிச்சுட்டே வேலை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், அதுவுமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சிலர் வந்து இந்த சோஷியல் சயின்ஸ் அது சம்மந்தமாக படிப்பாங்க, ஜேர்னலிசம் சம்மந்தமாக படிப்பாங்க. அதெல்லாம் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு அழகாக கை கொடுக்கும்னு சொல்லலாம். சிம்ம லக்னக்காரர்கள் அதிகாரம் செய்யக்கூடிய தன்மை, அதிகாரம் சம்பந்தப்பட்ட படிப்பு எதெல்லாமோ நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஒரு இடத்துல உட்காந்து ஆளுமை செய்யக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்குது. ஸோ அது சார்ந்த கல்விகள்ங்கிறது இவங்களுக்கு நிறைந்த கல்வி அப்படிங்கிறது கொடுக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய கல்விக்கு ஏற்ற வேலை அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்குமா, அல்லது வேற ஏதாவது வேலை தான் இவர்கள் வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு? இந்த சிம்ம லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு படிப்புங்கிறது படிக்கிறாங்க, நாளைக்கு ஒரு இடத்துல நான் வேலைக்கு போகிறேன், அந்த இடம் எனக்கு செட் ஆகலை, என்ன பண்ணுவேன்னா நான் வேறு வேலையை மாற்றுவேன். அந்த ஒரு இடத்துல வேலைக்கு உட்காராமல் என்னுடைய எண்ணத்தின் காரணமாக, வருமானங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆசையின் காரணமாக அவங்க அந்த படித்து முடித்து ஒரு 23 வயசில் வெளியில் வர்றாங்கன்னா ஒரு 4 வருட காலம்ங்கிறது வேலையை மாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்புங்கிறது. அரசு வேலைக்குண்டான யோகம், அரசு வருமானத்திற்குண்டான யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த சிம்ம லக்னம் முடிந்து அவங்களுக்கு கன்னியா லக்னம் வரும்போது அந்த லக்னாதிபதி நிலை அனுசரித்து தான் அவங்க எந்த வேலையை எடுக்கிறாங்க. பொக்கிஷங்கிறது கடவுள் கொடுத்துட்டான், நான் அதை எப்படி பயன்படுத்த போகிறேன், இப்போ எடுத்துக்க போகிறேன்னா இல்லைனா கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், காலம் கடந்த பின் அதை நான் பார்க்க போகிறேன்னா அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறத பதிவு பண்ணி. அவங்கள பொறுத்த வரைக்கும் சொந்த நாட்டில் வேலை இருக்குமா அல்லது அயல் நாட்டு வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு மேக்ஸிமம் இந்த வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், பயன்படுத்திக்கலாம். இவங்க வந்து ஆக்சுவலாக இவங்களுடைய ஃப்ரெண்டானாலும் சரி, வருமானமானாலும் சரி, அந்நிய மொழி பேசக்கூடிய இடங்களில் தான் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வருமானம் அப்படிங்கிறது அது இவங்களுக்கு சிறப்பாகவே அமையும்னு சொல்லலாம். சிம்ம லக்ன ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் அல்லது தெய்வ வழிபாட்டு முறை அப்படிங்கிறது என்ன? சிம்ம ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் முதல்லையே. அதே மாதிரி இவங்களுக்கு திருவண்ணாமலை மிக சிறப்பாக இருக்கும், அது இவங்க போயிட்டு வரலாம். திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது போகலாம். சுவாமி மலை மிக சிறந்த பரிகாரமாகவே இவங்களுக்கு சொல்லலாம். சுவாமி மலைக்கு போயிட்டு வந்தாலே இவங்களுக்குள்ள மாற்றம், ஒரு தெளிவு, ஒரு நேரான வழி. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தற்போது இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அஷ்டமஸ்தானத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு கலக்கம், ஒரு தயக்கம்ங்கிறது படிப்பில் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தாமதத்தையும் கொடுக்குமானா கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் கோச்சார கிரகங்கள் இப்படி அமையறதுனால அந்த சுவாமி மலைக்கு சிவபெருமானுக்கே உபதேசம் செய்த இடம், அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மாற்றம் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். கன்னி ராசிக்காரர்கள், கன்னி லக்னக்காரர்களுக்கான கல்வி அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? கன்னி ராசிக்காரர்களுக்கு கல்வி நல்லாயிருக்கும். வருமானம் சம்மந்தப்பட்ட கல்வி இவங்க படிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் படிக்கிறேன், ஆடிட்டிங் படிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். இவங்களுக்கு வந்து வேற்று மொழி நண்பர்கள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடங்களில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிதுன்னா தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறேன், இல்லைனா வேறு லாங்குவேஜ் உள்ளது எதாட்டி படிக்கிறேன், எக்ஸ்ட்ரா எதாட்டி படிக்கிறேன்னா தாராளமாக படிக்கலாம். எதிர்காலத்தில் இவங்க வேறு ஒரு நாட்டுக்கு போகும்போது அது பயன்படுமானா பயன்படும். இவங்க படித்து முடிப்பாங்களான்னா படித்து முடிப்பாங்க, ஆனால் சிறு தயக்கத்தோட ஒரு லேக் ஆகி படிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் பார்த்த ஒரு ஜாதகர் என்னென்னா கன்னியா லக்னம், அவருக்கு
இன்ஜினியரிங் அப்பா சேர்த்து விட்டாங்க, போய் படித்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஜினியரிங் வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா கல்வியே மாற்றிட்டார். அந்த ஒரு தன்மை இந்த கன்னியா லக்னத்துக்கு இருக்குமானா இருக்கும். அதுக்கப்புறம் கன்னியா லக்னம் யார் படிப்பை கேட்டாலும் பையன்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு இந்த கல்வியை சேர்த்து விடுவது சிறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கல்வியில் ஒரு மனமாற்றம், ஒரு பற்றாக்குறை, ஒரு திருப்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. அதனால் அரசு வேலை கிடைக்குமா அல்லது அவங்களுடைய வேலை வந்து என்ன மாதிரியாக? அரசு வேலைக்குண்டான தன்மைங்கிறது கன்னியா லக்னத்திற்கு இருக்குது. கன்னியா லக்னம் முடிஞ்சு துலா லக்னம் போகும்போது கண்டிப்பாக அரசு வேலை வாய்ப்புங்கிறது இருக்குது. அதாவது நான் வந்து ஒருத்தங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த லக்னத்திற்கு அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ நிறுத்தி நிதானமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தன்மை. முதல்ல ஒரு கிளர்க்காக போய் ஜாயின் பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த பதவி ஏறுறது, பட்டம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த லக்னத்துக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இவங்க என்னென்னா உடனே அப்படி போக மாட்டாங்க, ஒரு படியாக ஏறி ஏறி செல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த கன்னியா லக்னத்திற்கு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இவங்களுடைய துறை அப்படிங்கிறது எது? இவங்களுக்கு வந்து மேக்சிமம் இந்த கம்யூனிகேஷன் துறை, மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் எந்த துறையாக இருந்தாலும் இவங்க வந்து அதில் போகலாம். இவங்களுக்கு அந்த ஒரு ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்குமானா ஜாஸ்தியாக இருக்கும். பேச்சு திறமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதுலேயே வந்து அந்த வசமாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். வருமானம், அதனால் வருமானம் கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம். கல்விக்காக, வேலைக்காக இவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படிங்கிறது என்ன? இந்த கன்னியா ராசிக்காரங்க வந்து இந்த காலபுருஷனுக்கு 6வது இடம் அப்படிங்கிறதுனால முருகன் வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் முருகனை போய் சந்தித்தாலும் சரி, அவங்களுக்கு அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். நித்திய வழிபாடுகள், நித்திய பூஜைகள் எங்கே நடக்குதோ அங்கே போயிட்டு வரலாம், இவங்களுக்கு அதை கொடுக்கும். அதேமாதிரி சஷ்டி விரதம் இருத்தல், இல்லைன்னா சஷ்டியில் போயிட்டு தீபம் போடுறது இவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குமானா கொடுக்கும். காலபுருஷனுக்கு 6வது வீடுங்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட அந்த வயிறுங்கிறது 6ஆம் பாவகம். அப்போ அந்த 6 தீபம் போடுறது, சஷ்டி நாளில் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும். என் குழந்தை படிக்க மாட்டேங்கிறா, அவங்களுக்கு கன்னியா லக்னம் தான் இப்போ போயின்னு இருக்குதுன்னா தயவு செய்து சஷ்டி அன்னைக்கு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, 6 தீபத்தை போடுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த 6 நாள் இந்த மகா சஷ்டிக்கு சொல்லுவோம், அந்த 6 நாளுமே குழந்தைகளுக்கு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நேரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணுவதே அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். துலாம் அவர்களுக்கான வழிகாட்டுதல், கல்வி அப்படிங்கிறது அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட மாணவர்களாக முதல்வர்கள் இருப்பார்கள்? துலா லக்னக்காரங்க வந்து கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும், லேசினஸ் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, கண் பார்த்தா கை செய்யுங்க, அந்த மாதிரி கல்விகள் இவங்களுக்கு வந்து யூனிக்காக செய்யக்கூடியது தன்மை அப்படிங்கிறது இருந்தாலும் மெக்கானிசம் சம்மந்தப்பட்டது, மெஷின் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி கல்வித்துறை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரிசர்ச் ஓரியன்டாக நான் படிக்கிறேன் அப்படின்னா கூட இவங்க படிக்கலாம். அதற்கு ஏற்ற தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கவே செய்யும், நல்லாவே இருக்கும். என்ன கொஞ்சம் பணம் செலவு செய்து படிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இவங்க என்னென்னா மேக்ஸிமம் இந்த தாத்தா படித்த படிப்பு, பாட்டி படித்த படிப்பு, எங்கள் ஃபேமிலியில் இதெல்லாம் இருக்கிறாங்க, அதையே நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து முடிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக. இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு வழிகாட்டுதல்களா, ஒரு குருவா இந்த 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 கல்வியில் இவங்க தான் வழிகாட்டணும் அல்லது வேலை வாய்ப்பில் இவங்க வழிகாட்டணும்னா அவங்க யார் சொல்கிறது கேட்கலாம்? தாயார் சொல்வதை கேட்பது சிறப்பாக இருக்கும். அண்ணா சொன்னால் கேட்கக்கூடாது, ஃப்ரெண்டு சொன்னால் கேட்கக்கூடாது, அப்பா சொன்னால் கேட்கக்கூடாது. படிப்பில் மட்டும் தாயாரோட வழிகாட்டல்ங்கிறது நல்லாயிருக்கும். அது மாதிரி தாத்தா பாட்டி வழிகாட்டல் அப்படிங்கிறது இங்கே நல்லாயிருக்கும். அவங்க என்ன கல்வி படித்தாங்களோ அதையும் இந்த குழந்தை படித்ததுன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க படித்த துறையில் தான் வேலை வாய்ப்பு இருக்குமா அல்லது இதை விட வேறொரு துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து வசதி அதிகமாக இருக்குமா? எப்படி இருக்கும் இவங்களுடைய வேலை? இல்லை, படித்த படிப்பிற்கு வேலை இருக்குமானா இருக்கும், ஆனால் வேலை மாற்றம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். துலா லக்னம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக வரும்போது ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்காது. வேலையை மாற்றி மாற்றி செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். வேலைங்கிறது உறுதி, ஆனால் எனக்கு பிடிச்சதுன்னா செய்வேன், இல்லைனா பிடிக்கலைன்னா செய்ய மாட்டேன், அடுத்தது தூக்கி வீசிட்டு போவேன், அந்த ஒரு நிலை மட்டும்தான் இவர்களுக்கு. நிச்சயமாக. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வேலை அப்படிங்கிறது தாய் நாட்டிலேயே இருக்குமா அல்லது அயல் நாட்டில் இருக்குமா? இது கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்குமா அல்லது தனியார் வேலையாக இருக்குமா? இவங்களுக்கு எதுனாலுமே கிடைக்கும். மேலே சொன்ன மாதிரி தான், இவங்களுக்கு கிடைத்தாலும் அது வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் போகக்கூடிய தன்மை தான். ஏன்னா இவங்களுக்கு எதிரிங்கிறது இவங்க தான், வேற யாருமே கிடையாது. இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் வந்து 1-8க்கு அதிபதி அப்படிங்கிறதுனால
தன்னுடைய விருப்பத்திற்காக வேலை மாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதே இருக்கும். எதிர்காலத்தில் அதை செய்வாங்களான்னா கண்டிப்பாக செய்வாங்க. அதனால தான் ஒரு நிலையற்ற வேலை அப்படிங்கிறதே அவங்களுக்கு சொல்கிறது. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்தாலும் எனக்கு அது மனசுக்கு திருப்திங்கிறது இருக்காது. ஸோ திருப்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்விக்காகவும் வேலைக்காகவும் இவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபடக்கூடிய தெய்வம் யார்? துலாம் ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சிறப்பு. யார் துலா ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குழந்தை பிறக்கல, கடன் இருக்குது, நோய் இருக்குது, நொடி இருக்குது, நீங்கள் தயவுசெய்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது 2 போடுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை, தெளிவான பாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதை செஞ்சாலே போதும். கொஞ்சோண்டு தேன் வாங்கி சுவாமிக்கு அபிஷேகத்துக்கோ இல்லைன்னா நைவேத்தியத்துக்கோ கொடுத்தால் போதும். அங்கே மனம் நிறைந்த வாழ்க்கையும் மனம் நிறைந்த கல்வியும் உங்களுக்கு ஒரு தெளிவும் கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கான கல்வி வழிகாட்டுதல், முதல்ல இந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்க, என்ன இயல்புகளோடு இருப்பாங்க? சயின்ஸ் எடுத்து படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா மேக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலுமே, அந்த ஆசிரியர்கள் என்ன நடத்தினாலுமே அதற்கு எதிர்மாறாக செய்யக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு. அவங்கள மாற்ற முடியாது. அவர்கள் போன போக்கில் தான் அவங்க செயல்படவே நினச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான். தானாக யாராட்டி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கோபமும் வெறுப்பும், தவறான புரிதல், இவங்க என்ன ஆளுமை பண்ணுறாங்க, இவங்க நம்மளை டம்ப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த குழந்தை எது படிக்குதோ அதுவே படிக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. படிக்கிற படிப்பு நல்லா இருக்குமானா படிக்கிற படிப்பு நல்லாயிருக்கும். அது அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இவர்கள் எந்த துறை சார்ந்து படித்தா நல்லாயிருக்கும்? இவங்களுக்கு சயின்ஸ் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு சயின்ஸ் நல்லாயிருக்கும். இயற்கை சம்மந்தப்பட்ட கல்விகள் எதுனாலுமே நல்லாயிருக்கும். இந்த தாவரவியல் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி கல்விகள் ஏதாட்டி படித்தாங்கன்னா இவங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா ஆயுர்வேத டாக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. இந்த விருச்சிக லக்னம் போகும்போது அது சம்மந்தப்பட்ட துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதானா இருக்குது. அது படித்து முடிஞ்சு அதில் அவங்களுக்கு அரசாங்கத்திலேயே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் அப்படிங்கிறது கொடுக்கும். இது என்ன கொஞ்சம் மெதுவாகத்தான் அப்படிங்கிறது படிப்பாங்க. மாற்றி மாற்றி படித்தாலும் மெதுவாக படித்து செல்லக்கூடிய ஒரு தன்மை, ஆனால் நிலையான ஒரு கல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இவர்கள் இந்த மாதிரியான பொது தேர்வுகள், ஜேஇ, நீட் போன்ற தேர்வுகள் எழுதியிருப்பாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இவங்களுக்கான பெறுபர்கள் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் கவனமாக ப்ரிப்பேர் அப்படிங்கிறது பண்ணணும். நான் படித்த கல்விக்கு எதிர்மாறான ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதுவாங்க. ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்குமே தவிர நேரான வழியில் போனாங்கன்னா இவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். இன்றைக்கி நிறைய குழந்தைகள் அப்படி போக மாட்டேங்கிறாங்க. படித்த படிப்பு என்னது, போகிற வழி என்னதுன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ரெண்டும் 2 வழியாக இருக்கிறனால தான் அவங்களுக்கு கரெக்டாக போய் ஒன்று சேர முடியலை, வெற்றி அடைய முடியலை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ திட்டமிடுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா வெற்றி வாய்ப்புங்கிறது நல்லாயிருக்கும். வழிகாட்டி யாராக இருந்தாலும் சரி அவங்கள நம்பி அவங்க சொல்கிறத கேட்டாலே நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த விருச்சிக லக்னத்திற்கு அந்த தன்மைங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். யாரையுமே நம்ப மாட்டோம்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி தான். யாரை பார்த்தாலுமே ஒரு நம்பிக்கை தன்மைங்கிறது இருக்காது, ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது. வழிகாட்டுறவங்க யாராக இருந்தாலும் சரி, எனக்கு ஒருத்தங்க குருவாக இருக்கிறாங்க, அவங்க சொன்னால் நான் கேட்கணும், ஆனால் நான் அதற்கு எதிர்மறையாகத்தான் கேட்பேங்கிற ஒரு தன்மை தான் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேருந்து விட்டு வெளியில் வந்தாலே இவங்க போகக்கூடிய பாதைங்கிறது வெற்றி பாதையாகவே அமையும். இவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த துறையில் இருக்கும்? இவங்களுக்கு அரசு துறை நல்லாயிருக்கும். நிலையான வேலை வாய்ப்பு அமையறதுக்கு உண்டான தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் இவங்க எல்லாருமே எழுதணும். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிற மாதிரி திட்டமிடுதல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. கையில் இருக்கிற வெண்ணெயை விட்டுட்டு நெய்க்கு எங்கேயோ போய் தேடுறேன்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி தான் இவங்க. தயவுசெய்து விருச்சிக லக்னக்காரங்கள் படித்து முடித்து எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புன்னு ஒன்று வரும்போது அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சாலே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் 2க்குமே முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதான் இவங்களுக்கு சொல்லக்கூடியது. ஒன்றை விட்டுட்டு ஒன்றை போவாங்க. நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே முயற்சி பண்ணுவாங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு பக்கத்துலேயே நல்ல இடத்துலையே வேலைங்கிறது இருக்கும். தகவல் தொடர்புலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால அது கேட்கவே, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். விருச்சிக ராசி லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கல்விக்காகவும் வேலைக்காகவும் வணங்க வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னா என்ன? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு நல்லாயிருக்கும். பெரியவா வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும்.
நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள வழிபாடு பண்ணுவதும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது பண்ணணும். அம்பாளுக்கு வந்து 2 தாமரைப்பூ வாங்கி கொடுத்தாலே போதும், நல்லாயிருக்கும். கல்கண்டு வாங்கி நைவேத்தியம் பண்ணாலே சிறப்பாக இருக்கும். எல்லாருமே இந்த நம்மளுடைய பெரியவா வழிபாடுங்கிறது பண்ண மாட்டாங்க. இந்த குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரியவாளோட ஃபோட்டோவை பேக்கெட்லேயோ பேக்லேயோ எங்கேயாட்டி ஒரு இடத்துல வச்சு கொடுங்க. இவங்களுடைய அந்த ஸ்லோவாக படிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மாறுபடும். அதேமாதிரி மனம் வந்து ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கும். கொஞ்சம் நமக்கு வராது, தெரியாது, அவன் அதிகமாக பேசுகிறான், நமக்கு பேச தெரியாதுங்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சில காலங்கள் அதெல்லாம் மாறி நல்ல பேசக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். நட்புகள் மட்டும்தான் சரியாக அமையாது. இவங்க நண்பர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணாலே இவங்களுடைய படிப்பும் இவங்களுடைய வழிபாட்டு முறைகளும், ஏன்னா இவங்க கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க போகக்கூடிய பாதைங்கிறது நல்லாயிருக்கும். தன்னை தான் முதல்ல சரிப்படுத்திக்கணும். இதை சரி பண்ணாலே மாற்றங்கிறது இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் அல்லது தனுசு லக்னக்கார மாணவர்களை பற்றியும் அவங்க எப்படி இருப்பாங்க? இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு வந்து படிப்பு நல்லாயிருக்கும். ஸ்ட்ராங்கான பர்சன், நல்ல ஒரு திறமை அப்படிங்கிறது இருக்கும். ஆய்வு சம்மந்தப்பட்டது நல்லா பண்ணுவாங்க. ரிசர்ச் சம்மந்தப்பட்ட கல்விங்கிறது இவங்களுக்கு நிறையவே கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நான் ஒரு பிஹெச்டி எடுத்து படிக்க போகிறேன் எதிர்காலத்தில், அதற்குண்டான பேஸ் இப்போமே ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக அணைக்கலாம். அரசு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ நான் வக்கீலுக்கு படிக்கிறேன், லாயருக்கு படிக்கிறேன், போலீஸ்க்கு படிக்கிறேன், ஐபிஎஸ் ஆக போகிறேன், தாராளமாக ஆகலாம். உங்களுக்கு அதற்குண்டான தனித்திறமை இருக்குமானா தனுசு லக்னக்காரங்களுக்கு தனித்திறமைங்கிறது இருக்கும். அங்கே வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா எப்போதுமே ஒரு வழிகாட்டி இருந்தால் தான் அந்த பாதை அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த வழிகாட்டி பக்குவப்பட்டது, ஞான அறிந்தவராக இவர்களுக்கு இருப்பாங்க. அதனால் சூப்பராக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். என்ன துறையில் படிக்கிறாங்களோ அதே துறையில் வேலை வாய்ப்புங்கிறது இந்த லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நிச்சயமா. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த மாதிரி ஜேஇ, நீட், அரசு தேர்வுகள்லாம் எழுதியிருப்பாங்கள்ல, அதுக்கு இவங்களுக்கான வெற்றிகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஜேஇ எழுதிட்டு, நீட் எழுதிட்டு படிப்புங்கிறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஃபாரினில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். அங்கே போய் வேலை பார்க்கணுன்னா அதர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அவங்க படிக்கணும். அங்கே உள்ள தாய்மொழி, அங்கே உள்ள ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிக்கக்கூடிய யோகம் கூட இவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக செய்வாங்க. சிலருக்கு வந்து அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஆடிட்டிங், சிஏ படித்தவங்களால இந்த இடத்த விட்டு வெளி இடத்துக்கு போய் வேலைக்கு பார்க்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒரு கொஞ்சம் 10 வருஷ காலம் முடிஞ்சு அடுத்து மகர லக்னம் வரும்போது ஒரு சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு மிக சிறந்த பரிகாரங்கிறது வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடங்கள்ல தான் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான இப்போ வெளியூர் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது வந்து கிடைக்குமா, அல்லது வெளிநாடு, வெளியூரில் தான் வேலைகள் செய்யணும்? கவர்மெண்ட்டில் கூட வெளிநாட்டில் கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிட்டிசன்ஷிப் சொல்லுவோம், அது கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது இவங்களுக்கு. கண்டிப்பாக. இவர்களுக்கான கல்விக்காகவும் வேலைக்கான பரிகாரங்கள் அல்லது வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது என்ன? ராமர் பட்டாபிஷேகம், ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற வார்த்தை, நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது தாராளமாக பண்ணலாம். அங்கே போனீங்கன்னா நரசிம்மர் வழிபாடுங்கிறது பண்ணுவீங்க. லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறது பார்க்கலாம். தாயார் சன்னதியும் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடும் இவங்களுக்கு சிறந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும். மகர லக்ன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள், அவர்களுடைய குண இயல்புகள்லாம் எப்படி இருக்கும்? இப்போ மகர லக்னக்காரங்களுக்கு டாஸ்க் தான், முதலியே சொன்ன மாதிரி தான். படித்த படிப்பு ஒன்று, வேலை பார்க்குறது ஒன்று, குறிக்கோள் இல்லாத பயணம் அப்படிங்கிறது இவங்களுக்கும் தக்குமானா கண்டிப்பாக தகும். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக செய்யக்கூடிய 3 ராசிகள் பார்த்திங்கன்னா ரிஷபராசி, கன்னியா ராசி, மகர ராசி. இவங்க 3 பேருமே 1க்கு 10 தடவை யோசித்து தான் இந்த கல்விங்கிறத எடுக்கணும். இல்லை உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஏதாட்டி ஒரு கல்வி படிங்க. ஜஸ்ட்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது ஏதாட்டி ஒரு ஃபீல்டு எடுங்க. நாளைக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது அதோட கையில் தான் உங்களுக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க மாட்டீங்க. ரொம்ப லேசியாக எது இருக்குதோ அதை மட்டும்தான் எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த 3 ராசிக்கு இருக்கும். அது சார்ந்த கல்விகள் மேக்ஸிமம் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்ட கல்வி அதை மாத்திரம் கொடுங்க, வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லக்கூட்டது. கோடிங் அழகாக பண்ணுவாங்களான்னா கோடிங் அழகாக பண்ணுவாங்க. இந்த நீங்கள் நுணுக்கமான கல்விகள், புதுவிதமான கல்விகள் எது வந்தாலுமே இவங்க படிப்பாங்க. அதற்குண்டான தனித்திறமைங்கிறது இருக்குது. இப்போ ஏஇ சம்மந்தப்பட்ட கல்வியை இவங்களுக்கு கொடுக்கலாமானா
பக்காவாக இருக்கும், தாராளமாக கொடுக்கலாம். யார் மேற்கொண்டா ரொம்பவே இவங்களுக்கு வந்து பயனுள்ளதா அல்லது ரொம்ப ராசியா இருக்கும்? சகோதரிகள் வழிகாட்டலாம், ஆனால் இவங்களுக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஆகவே ஆகாதுன்னு சொல்லலாம். சகோதரிகள் வழிகாட்டலாம் கல்வியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நண்பர்கள் சொல்கிறது இங்கே சரியான ஒரு அமைப்பு இருக்காது இவங்களுக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். அதை செஞ்சாலே போதும். அதே மாதிரி தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் அனுசரித்து நடக்கலாம். ஆனால் அதற்கு எதிர்மறையாக தான் நடப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களை பொறுத்தவரையும் இவங்களுக்கான இந்த போட்டித் தேர்வுகளுக்கான பெறுபேறுகள் அல்லது பலாபலன்கள் வந்து எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும், நிஜமாலுமே நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு மகர ராசி போயின்னு இருக்குது. இப்போ நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த கோச்சார கிரகம் தற்போது இவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. நான் 2 வருஷம் எழுதினேன், கிடைக்கல, இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா சூப்பராக இருக்குது, அழகாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நான் எதுவுமே எழுதலை, அடுத்து வரக்கூடிய என்ன எக்ஸாம் நான் எழுதுகிறேன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது எனக்கு கிடைக்குமான்னு யாராட்டி அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க, இல்லைனா ஏதாட்டி எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணுறவங்க தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன அப்ளிகேஷன் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து ஃபில் பண்ணி அனுப்பணும். அதில் நிறைய மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது இவங்களுக்கே நடக்கும். ஏன்னா மகர லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தன் பிரச்சனையை தலையிலே எடுத்துகிட்டு நடப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வுகளை மனதில் சுமந்து செல்ல நடக்கக்கூடிய ஒரே லக்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னம். அதை இவங்க கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இவங்களை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு என்ன படிக்கிறாங்களோ அதுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். மகர லக்னக்காரங்களுக்கு வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி எங்கேயாட்டி ஒரு ஐடி செக்டரில் போய் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதில் தலைமை பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இவங்களுக்கு இருக்கும். வருமானம் சம்மந்தப்பட்டதும் வேலை சம்மந்தப்பட்டதும் படித்த படிப்பிற்கு படிப்படியான முன்னேற்றம் இந்த மகர லக்னத்துக்கு இருக்குமானா இவங்களுடைய ஒரு 10 வருஷம் கழிஞ்சு அந்த முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது மகர லக்னக்காரர்கள் வழிபாட வேண்டிய தெய்வங்கள் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இவர்களுடைய கல்வி மற்றும் வேலைக்காக? இந்த மகர லக்னக்காரங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் நல்லாயிருக்கும். இங்கே போயிட்டு வந்தாலே இவங்களுக்குள்ள மாற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் அது ஒரு குரு ஸ்தலம்னு சொல்லலாம். அங்கே போயிட்டு வரலாம். இவங்களுடைய வயது என்னது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எனக்கு ஒரு 16 வயது அப்படின்னா 17 தீபம் அப்படிங்கிறது இவங்க போடணும் அந்த கோவிலில். எந்த வயதோ அந்த வயதிற்கு ஒரு தீபம் அதிகமாக போட்டாலே இந்த மகர லக்னக்காரங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்டது, வருமானம் சம்பந்தப்பட்டது. இது 45 வயசானாலும் சரி, 35 வயசானாலும் சரி, 23 வயசானாலும் சரி, தீபம் அப்படிங்கிறது 2 எண்ணெய்க்கு அதிகமாக போட்டாலே, ஒரு எண்ணெய்க்கு அதிகமாக போட்டாலே நல்ல மாற்றத்தை இவங்களுக்கு கொடுக்கும். படிப்பிற்கு அப்படின்னா தாராளமாக நெய் தீபம் போடுவது சிறப்பு. வேலைக்காக அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம், படிக்கிற குழந்தைகளுக்கு போடும்போது நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றலாம், நல்லாயிருக்கும். கும்ப ராசி அல்லது லக்னக்காரர்கள், குறிப்பாக கும்ப ராசி லக்னக்காரர்களுடைய மாணவர்களினுடைய இயல்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எப்படி அவங்க படிக்கவே மாட்டாங்க. கும்ப லக்னக்காரங்க பிடிச்சு தள்ளி வச்சு படிக்க வைக்கணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவோம் தெரியுமா, அந்த படிப்போட தன்மை அப்படிங்கிறதா இருக்கும். இங்கே உட்காந்து படினா இப்படியே சுற்றி வந்து இங்கேருந்து இப்படியே வெளியில் ஓடக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த கும்ப லக்னக்கார குழந்தைகளுக்கு. அவங்கள உட்கார வச்சு ஒரு இடத்துல படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது பிரம்ம பிரயத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணும். அதை செய்ய நினைப்பது சரியாகவே இருக்காது. இவங்களுக்கு எப்படின்னா படித்ததை மறந்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். 1க்கு 10 தடவை படித்தாதான் மண்டலே ஏறும்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி ஒரு தன்மை தான் இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு. ஆனால் மெதுவாக செய்யக்கூடிய செயல்கள் எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு இது. இவங்களுக்கு வந்து படிக்கிறதுங்கிறத விட பார்ப்பது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு போர்டில் எழுதி போட்டு இதை செய்ய அப்படின்னா செய்வாங்க, உட்காந்து படின்னா படிக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இது சார்ந்த அந்த கண் பார்த்து கை செய்தல்னு சொல்லுவோம், அது சார்ந்த கல்விகள், அது சார்ந்த செயல்கள் கொடுத்தாங்களே இவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இவங்களுக்கு. கண்டிப்பாக இவங்களை பொறுத்தவரைக்கும் உயர்கல்வியில் இவங்க என்னென்னலாம் படிக்கணும்? இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இப்போது வர்த்தக நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ இவங்க ஷேர் மார்க்கெட் படிக்கிறது அப்படிங்கிறத விட தான் செய்யாமல் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுதல், இல்லைன்னா சொல்லி கொடுத்துக்கிறது, உபதேசம் பண்ணுதல்னு சொல்லுவோம், அது இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதை இவங்க பண்ணலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு படித்த கல்விக்கேற்ற வேலை கிடைக்குமா, என்ன மாதிரி அவர்களுடைய நாட்டிலேயே கிடைக்குமா, இல்லை அயல் நாட்டில் வேலையா, கவர்மெண்ட் ஜாப்பா? இவங்களுக்கு வருமானங்கிறதே நீர் ராசி தான். ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போனால் தான் வருமானம். இந்த மீன ராசி வருமான ஸ்தானமாக இருக்கும்போது உள்ளூருக்குள்ளே வருமானம் கிடையாது, வெளியூருக்குள்ளே தான் வருமானம். கிடைக்குமானா கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக தொழில்னு சொல்லுவாங்க.
பூர்வீக வேலை அதில் மட்டும் மாட்டிக்காமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதை மட்டும் கவனம் அப்படிங்கிறது. அப்பா செய்த தொழிலை நானும் பண்ணுறேன், தாத்தா செய்த தொழிலை நானும் பண்ணுறேன் அப்படிங்கிறது போய் மாட்டிக்காமல் இருந்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். இல்லைனா இவங்களுடைய தனித்திறமை அப்படிங்கிறது வெளியில் தெரியாமலே ஆயிரும். அதுதான் இவங்களுக்குள்ள பெரிய மைனஸ். எனக்கு இன்றைக்கி கும்ப லக்னமாக இருக்குது, நாளைக்கு எனக்கு ஒரு 10 வருஷம் கழிஞ்சு எனக்கு மீன லக்னமாக மாறும். அப்போ பூர்வீக தொழில் நான் செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது மேல் பார்வை பாருங்கள், முதன்மையாக அதை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ரெக்வெஸ்ட். கும்பலக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள், என்ன மாதிரியான பரிகாரங்கள் இவங்களுடைய கல்விக்காகவும் தொழிலுக்காகவும் செய்யணும்? இவங்களுக்கு பைரவர் வழிபாடு நல்லாயிருக்கும். இந்த பைரவர் வழிபாடு ராகு காலத்தில் பண்ணுறது அப்படிங்கிறது உத்தமமாக இருக்கும். அதை செய்தால் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி குபேரன் வழிபாடு நல்லாயிருக்கும். இப்போ குபேரன் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் இந்த குழந்தைகளுக்கு மாற்றங்கிறது இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் மேக்ஸிமம் கையில் வந்து இந்த பச்சை கயிறு அப்படிங்கிறது கட்டினாலே மாற்றம் கொடுக்கும். இப்போ நம்ம கூட இங்கே அரக்காசம்மன் கோவிலுக்கு முன்னாடி குபேரன் சன்னதி இருக்குது. அங்கே போயிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அங்கே கூட மாதத்துக்கு ஒரு தடவை அந்த குழந்தையில கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். அங்கே இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே மீன், ஆமை எல்லாம் இருக்கும். அதை பார்க்கும்போது இவங்களுக்கு படிப்புங்கிறது நீர் ராசிங்கிறதுனால ஒரு வித்தியாசமான எண்ணங்கள், தோற்றங்கள் அங்கே போகும்போது மன மாற்றங்கள் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். மீன லக்ன ராசிக்காரர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க, என்ன இயல்புகளில் இருப்பாங்க? மீன ராசிக்காரங்களா நல்லாயிருக்கும். படிக்கக்கூடிய தன்மை, வாயே பேச மாட்டாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. பேசினா சண்டை, இல்லைன்னா வாயே பேசுறது கூடாது. இந்த மீன ராசி எப்போ ஒருத்தங்களுக்கு படிக்கக்கூடிய தன்மை வருதோ அமைதியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு கொடுக்குமானா கொடுக்கும். கல்விங்கிறது நல்லாயிருக்கும், படிப்புங்கிறது நல்லாயிருக்கும். பேச்சு திறன் அப்படிங்கிறது தான் சில காலங்கள் கம்மியாக இருக்கும். பேசினான்னா அவ்வளோ அறிவுபூர்வமாக அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு பேச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் இங்கே. ஆனால் அந்த 4 வார்த்தையில் ஒரு வார்த்தை கொஞ்சம் வலிக்கும்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி ஒரு பேச்சு திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். படிப்பும் அது சார்ந்ததாகவே இருக்கும். மெடிக்கல் படிக்கலாம், அக்கௌண்ட்ஸ் படிக்கலாம், கோடிங் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டது எதுவாகுமே இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த உயர்கல்வி சார்ந்து இவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் அதுக்குண்டான எக்கனாமிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாமே இவங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம். அது சார்ந்த கல்விகள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புமே இந்த மீன லக்னக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு. கண்டிப்பாக. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டித் தேர்வுகளுக்கான பெறுபேறுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? போட்டித் தேர்வுங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் போட்டித் தேர்வு இவங்க போட்டி போட மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. அந்த போட்டி போடுறதுலேயே அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். இதை கொஞ்சோண்டு மாற்றினா நல்லாயிருக்கும் அதை. ஏன்னா குறிக்கோள் அப்படிங்கிறது வேறையாக இருக்கும், வேலை அப்படிங்கிறது வேறு. ரெண்டு பாதையில் பயணம் செய்யக்கூடிய ஒரு தன்மை தான். ஒரே பாதையில் பயணம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நேர் வழியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த இது கொஞ்சம் அந்த வழிகாட்டின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த வழிகாட்டி சரியாக அமைய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் அப்படியான ஒரு சிறப்பான வழிகாட்டியாக இருப்பாங்க? இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் உள்ளவங்க அப்படிங்கிறத விட, நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க மேடம் இதை பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன், நான் அதை ஏற்கணும், நான் அதை கேட்கணும், இவங்க என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற ஒரு தன்மை இருந்ததுன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி நீங்களாக தான் இருப்பீங்க. யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இவங்களுக்கு குருவாக அமைவாங்க. ஆனால் அந்த குருவே நான் வந்து நிந்தனை செய்வேன், மதிக்க மாட்டேங்கும்போது எனக்கு அங்கே வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு உள்ளூரில் வேலை கிடைக்குமா, வெளிநாடுல வேலையா, கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரே இடத்துல வேலை பார்க்குறது இவங்களுக்கு பிடிக்காது. ஒரு இடமா தாவி தாவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஒரு அடைக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி அடைப்பட்ட வேலைங்கிறது பிடிக்காது. யாரோட ஆளுமையிலும் இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க ஜஸ்ட் லைக் தேட் அப்படின்ட்டு வேலையை மாற்றிண்டே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அரசு வேலை வாய்ப்புக்கு இருந்தாலுமே அங்கே டிபார்ட்மெண்ட் சேஞ்சுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இடத்த மாற்றி கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். கவர்மெண்ட் வேலை, பேங்க் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி வேலைகள் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். உதாரணமாக பயணம் செய்த வேலை, போஸ்ட் ஆஃபீஸு அந்த மாதிரி இடங்களில் கூட இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது இருக்கும். இவங்க ஒரு ஆடிட்டிங்கு, லாயர் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி துறைகளில் கூட இவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். மீன ராசி அல்லது லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்காகவும் அவர்களுக்கான அந்த
தொழிலுக்காகவும் அவர்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை பரிகாரங்கள் அப்படின்னா என்ன? அனந்தசயன பெருமாள் நீங்கள் எந்த இடத்துல இருக்குதோ, நீங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் போனாலும் சரி, அனந்த பத்மநாபன் கோவிலுக்கு திருவனந்தபுரம் போனாலும் சரி, சயன கோல பெருமாள் எங்கே இருக்கிறாரோ அவருடைய வழிபாடுங்கிறது இவங்களுக்கு மிக சிறந்த தெளிவான ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். நான் நல்லா இருந்தால் தான் எனக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்னா நான் யாரை கும்பிடணும்னா அந்த அனந்த சயன பெருமாளை இந்த மீன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி கும்பிட்டாலே இவங்களுக்கு வந்து நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக. அதாவது 12 ராசி லக்னக்காரர்களுக்குமான கல்வி, அவர்களுக்கான தொழில் வழிகாட்டுதல் அப்படிங்கிறத வந்து இந்த காணொளி முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. இந்த தருணத்துக்கும் நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் The Chennai Silks in Mega Summer Sale. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.